ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டினுடைய மனை எந்த பக்கம் எந்த திசை நோக்கி அமைகிறது, நம்ம வீட்டு முன்னாடி ரோடு போகும் இல்லையா, அது எந்த கார்னரில் ரோடு போனால் முதல் தரமான தெருக்குத்து கோடீஸ்வர மனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடானது வடக்கு பக்கம், அதாவது வடக்கு திசை நோக்கி அமைந்து உச்ச வாசலாக இருக்கணும். வடகிழக்கு கார்னரில் வாசல் அமைந்து ரோடு கிழக்கு மேற்கில், நம்ம வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி கிழக்கு மேற்கில் ரோடு ஒன்று போகணும். அது மாதிரி வடக்கிலிருந்து ஒரு ரோடு வரணும். வந்து அது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னரில் அந்த ரோடு திரும்பணும். அப்படி திரும்பினுச்சுனாக்க அது நம்மளுடைய உச்சவாசல் பகுதியில் அது படணும். அப்படி இருந்துச்சுனாக்க இது முதல் தரமான கோடீஸ்வர மனை. இந்த வீட்டில் அமைந்தவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மிகப்பெரிய நிதி அவங்க கையில் புரளக்கூடியவர்களாகவும் கார் பங்களா போன்ற அமைப்போடு வாழ்வாங்க. நீங்கள் வேணால் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்க தெரியும். அந்த மாதிரி வீட்டு மனை அமைப்பு உடையவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இது எந்த நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தெருக்கூத்து பற்றி பார்ப்போம். இது முதல் தரமான கோடீஸ்வர யோகம். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.